implicit function theorem பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டு இந்த பிக்சரை வச்சு நம்ம பார்க்கலாம். let f belongs to script c dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேப்பிங். எங்கேருந்து எங்கன்னா ஈங்கிற ஓப்பன் செட் r power n plus mல இருக்கிற ஓப்பன் செட்டை r power nக்கு மேப் பண்ணுற மேப்பிங். ஸோ r power n r power m ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். r power n plus m ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். அதில் ஈன்னு ஒரு ஓப்பன் செட் இருக்குது. இந்த ஓப்பன் செட்டில் இருக்கிற ஓப்பன் செட்டை இங்கே வந்து r power nக்கு எப்படி மேப் பண்ணுதுன்னா f of a, b equal to 0 for some point a, b belongs to e. ஈயில் a, bன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பாயிண்ட்டை r power nல f மேப் பண்ணும்போது 0க்கு மேப் பண்ணுது. அப்புறம் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோன்னா f dash of a, b equal to a and assume that ax is invertible. இது ரெண்டும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா then there is open sets u contained in r power n plus m and w contained in r power n. r power n r power m தனித்தனியாக வரைஞ்சிக்குவோம். u எங்கே எடுக்கிறோம்? u is in r power n plus m. அப்போ ரெண்டு இதுலேயும் கவர் ஆகிற மாதிரி யூங்கிற செட் எடுத்துக்குவோம். அதுதான் u in r power n plus m and w in r power n. wங்கிற செட்டை வந்து r power nல மட்டும் வர்ற மாதிரி எடுத்துக்குவோம். w in r power m with x, y belongs to u. இப்போ யூவில் x, yன்னு ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணுறோம். அதில் இந்த ஒய்ங்கிற எலிமெண்ட் எங்கே இருக்கணும்னா டபிள்யூலேருந்து இருக்கிற மாதிரி x, yன்னு ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்ப்போம். having the following properties. to every y belongs to w. இந்த ஒவ்வொரு டபிள்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு யூனிக் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் such that x, y belongs to u and f of x, y equal to 0. நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். if this x is defined to be g of y. இப்போ இந்த யூனிக் எக்ஸை நீங்கள் g of yன்னு டிஃபைன் பண்ணால் அந்த ஜிங்கிறது எப்படி இருக்கும்னா அதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் சி டேஷ் மேப்பிங்காக இருக்கும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்னா g of b equal to aவாக இருக்கும். g of i, yங்கிற எலமெண்ட் யூவில் இருந்ததுன்னா f of g of i, yங்கிறது 0. ஏன்னா இங்கே என்ன x, yக்கு y வந்து யூவில் இருக்கும். அந்த எக்ஸை தான் நம்ம g of yன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ g of i, y எங்கே இருக்கும்னா யூவில் தான் இருக்கும். அண்ட் f of g of i, yங்கிறது 0. அதுவும் இல்லாமல் g dash of bங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ax inverse into ay அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரெண்டு பார்ட்டாக ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த யூனிக் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது x, y belongs to u, f of x, y 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுதான் ஃபஸ்ட் பார்ட்டு. பாக்கியெல்லாம் ரெண்டாவது பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். define capital F of x, y equal to f of x, y, y அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். வேறு இங்கே x, yங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஈங்கிற செட்டில் சூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து நமக்கு என்ன தெரியும்? ஸ்டேட்மெண்ட் ஹைப்போதசிஸில் என்ன கொடுத்துருக்காங்க? f belongs to script c dash. அப்போ வந்து since f belongs to script c dash, ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, f belongs to script c dash நம்ம என்ன சொல்லிடலாம்? எந்த ஸ்மால் எஃப்பை வச்சு தான் கேபிட்டல் எஃப் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இம்ப்ளைஸ் கேபிட்டல் எஃப்ங்கிறதும் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் சி டேஷ். அப்புறம் என்னென்ன கிவன் டேட்டா? எஃப் ஆஃப் ஏ, பிங்கிறது 0. அதுக்கப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் ஏ, பிங்கிறது ஏ. ஓகே, ஸோ அதையும் எழுதிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் ஏ, பி ஈக்குவல் டு 0 அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் ஏ, பிங்கிறது வந்து கேபிட்டல் ஏ. இப்போது எஃப் டேஷ் ஆஃப் ஏ, பி கால்குலேட் பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் பி ப்ளஸ் கேங்கிற எலமெண்ட்டை எப்படி எழுதலான்னா ஏ ஆஃப் ஹெச், கே ப்ளஸ் ஆர் ஆஃப் ஹெச், கே அப்படின்னு எழுதலாம். இதில் ஆறுங்கிறது என்னென்னா வேர்
R of h, kங்கிறது is the remainder while defining f dash of a, b. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் F of a plus h, b plus k மைனஸ் f of a, b என்ன வரும்னு பார்ப்போம். நம்ம கேபிட்டல் F என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஸ்மால் f of x, y, yன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக a plus hம் yக்கு பதிலாக b plus kயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? f of a plus h, b plus k, b plus k minus small f of a, b equal to இது அப்படியே வச்சுக்கோ. f of a plus h, b plus k, இது b plus k minus f of a, b என்னன்னு தெரியும் நமக்கு? 0, b. இப்போ இதை வந்து காம்போனன்ட் வைஸ் ஃபஸ்ட் காம்போனன்ட் மைனஸ் பண்ணோம்னா f of a plus h, b plus k minus 0, b plus k minus b equal to f of a plus h, b plus k, இங்கே என்ன ஆகிடும்? b கேன்சல் ஆகிடும். ஸோ k மட்டும் வரும். f of a plus h நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? மேலே இருக்க வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a of h, k plus r of h, k. இப்போ இதை திரும்பவும் காம்போனன்ட் வைஸாக எழுதணும்னா a of h, k plus r of h, k. இங்கே செகண்ட் காம்போனன்ட் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அதனால் 0. ஸோ இதுலேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? f of a plus h, b plus k minus f of a, b. இதை வந்து f dash of a, b இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? கால்குலேட் பண்ணோம்னா இந்த மாதிரி வர்றதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா therefore f dash of a, bங்கிறது வந்து is a linear operator. Is a linear operator in r power n plus m அப்படின்னு சொல்லிடலாம்.